இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு லஞ்சுக்கு போகலாம் டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்கு போனது தான் நாங்கள் வந்துட்டு தென்னூரில் ஆஞ்சநேயர் கோவில் அந்த சைடில் இருக்கிற ஷான்ஸ் ஹோட்டலுக்கு போயிருந்தோம். நான் ஷான்ஸ் பார்த்துருக்கேன், போகிறப்ப வரப்போலாம் பார்த்துருக்கேன், ஆனால் போனதில்லை. அப்புறம் என் தம்பி தான் சொன்னான், அவன் ஆஃபீஸில் வந்துட்டு நிறைய மீட்டிங்ஸ்க்கு அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நாங்கள் அங்கே தான் ஆர்கனைஸ் பண்ணுவோம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், எல்லா ஃபுட்டுமே இருக்கும் அப்படின்னா. மீல்ஸ் முதற்கொண்டு இவங்கள்ட்ட இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க, செம்ம ஒர்த்து. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் நல்லி. பட் மிச்சதெல்லாம் வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, 1/2 hour ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ அதுக்கிடையில் சாலட் வச்சாங்க, கேரட்டு குக்கும்பருங்க, அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் 2 மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்தது பிரியாணி, கல்யாண பிரியாணி மாதிரியே இருந்தது. எடுக்க மட்டன் பீஸாக வந்துருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக வந்துருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிச்சா மற்ற கடையிலலாம் பிரியாணிக்கு ஒரு மாதிரி குருமா மாதிரி கொடுப்பாங்க, பரோட்டா குருமா மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைல் அந்த கல்யாணம் வீட்டில் கொடுப்பாங்க பார்த்திங்களா, பருப்பு தாளிச்சா அந்த இதே இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் தம்பி கூட போனாலே இப்படி தாங்க, என்னென்னமோ வெரைட்டி ஆர்டர் பண்ணிடுவான், நல்லா வயிறு நிறைய சாப்பிடு அப்படின்ட்டுருவான். அதனால் வந்துட்டு அப்புறம் பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு தொட்டுக்க வந்து செட்டிநாடு சிக்கன் கிரேவி. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் கேட்டான் அன்றைக்கி. ஃபிஷ் ஃபிங்கர்னால் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, வஞ்சரம் மீனில் செய்வாங்க இங்கே. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே டெக்கரேஷனை. ஃபிஷ் ஃபிங்கர் தான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லி. கடைசியாக சொல்கிறேன் இதோட ப்ரைஸு. இந்த பில்லை கெஸ் பண்ணுறதுக்கே நாங்கள் ஒரு கேம் விளையாண்டோம், யார் கரெக்டாக கெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. இதை நான் ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக கெஸ் பண்ணி எவ்வளோ வந்திருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். மட்டன் நல்லி கூட எவ்வளோ சண்டை போட வேண்டியதாக இருக்குது. வீட்டில் இருந்துச்சுன்னா பாரபட்சமே பார்த்துருக்க மாட்டோம், நல்லா கடிச்சு பிச்சு அதுலேருந்து ஒரு ஃப்ளஷ் கூட நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் கடைன்றதுனால கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு. கடைசியில் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி ரச சாதம் வாங்கி சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரசம் மாதிரியே இல்லை, சூப் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஒர்த்து தான், கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ வெரைட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் இவ்வளோ சோறு சாப்பிட முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த ரசத்துக்கு நான் எவ்வளோ சாப்பிட்டேனே தெரியல, அந்தளவுக்கு சோறு உள்ளே போயிடுச்சு. கடைசியில் பில் கெஸ் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். இந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். பை டு டஸ்.